மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட சிகை அலங்காரம் நிலைய உரிமையாளர்கள் மற்றும் வெதுப்பக உறுப்பினர்கள் சங்கத்தினருடனான விசேட கலந்துரையாடல் கூட்டம் நேற்று 13ஆம் தேதி பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட சிகை அலங்கார நிலையங்களில் பாடசாலை மாணவர்களுக்குரிய சிகை அலங்காரம் செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் வெதுப்பக பொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினரிடம் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டதுடன் வெதுப்பக முச்சக்கரவண்டி சாரதிகள் பாடசாலை மாணவர்களுடன் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொள்வதாகவும் அவ்வாறு செயற்படுபவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட அனைத்து பேக்கரிகளிலும் விலைத்தளங்கள் பிரச்சினை காணப்படுவதன் காரணமாக பானொன்றிற்கான நிர்ணய விலையாக 140 ரூபாய் அறவிட வேண்டும் எனவும் அறிவித்தல் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முடிவெட்டவரக்குள்ள அங்க உங்களுக்கு தெரியும் தானே எத்தனை வயதுல பாடசாலை 18 வயதுக்குள்ள ஆறாக இருந்தாலும் சரிதான். அது பள்ளி போனாலும் சரியா, பள்ளி போகாமட்டாலும் சரியா, பள்ளி போகலண்டா லிவிங் சர்டிஃபிகேட் வாங்கி சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடசாலையில் நடைமுறை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிய வெட்டணும். அனைத்தும் கூட்டுத்தான் ஒன்று சீல் பண்ணி இது எல்லா இப்போ எந்த முடிவில்லை எல்லா இடத்துலையும் வந்து எடுக்கப்பட்ட கடைசியான ரிப்போர்ட் தான் இது வந்து அனுப்பியிருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு கட்டுப்படாத எந்த குறுக்கமட துறையிலாளர் அடிக்கிற எந்த சலுனும் நடத்த இல்லாது. அதுக்கு உடனடியாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இங்கே அது எங்களுடைய பிஹெச்ஏ ஊடாக தான் அது இருக்கும். 140 இண்டையில் இருக்குது. அது நீங்கள் விலைப்பட்டியல் கிழிச்சாலும் சரி இல்லாட்டியும் சரி இண்டைய தரம் 140 ரூபா. இந்த பிரதேச சபையில் அறிவிக்கப்பட்ட இன்றைக்கு 140 ரூபா ஒரு ரூபா 150 விற்கக்கூடாதா?